Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜன் ஈழத்தமிழர்கள் மீது அதீத பற்று கொண்டவர் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கே ராஜனின் உடலுக்கு மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். பெருமதிப்பிற்குரிய அண்ணன் நடிகர் கே ராஜன் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை. மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. நல்ல உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருந்தவர். திடுமென அவர் இந்த முடிவை எடுத்தது சகித்து கொள்ள இயலவில்லை. திரையுலகிற்கு மட்டுமின்றி தமிழ் சமூகத்தின் நலன்களுக்காகவும் சிந்தித்த ஒருவர். குறிப்பாக ஈழத் தமிழர்களின் மீது அதீத பற்று கொண்டவர். அதேபோல் தனிப்பட்ட முறையிலே என் மீது அவர் காட்டிய அன்பு அலாதியானது. கட்சி அலுவலகத்திற்கு வந்து நான் இருக்கிறேனா என்று பார்த்துவிட்டு செல்லுகிற வழக்கம் அவரிடத்திலே உண்டு. தமிழ் சமூகத்திற்கு மட்டுமின்றி திரையுலகுக்கு மட்டுமின்றி தனிப்பட்ட முறையிலே எனக்கும் பேரிழப்பாக நான் உணர்கிறேன். தயாரிப்பாளர் கே ராஜனின் மறைவு திரையுலகிற்கு மாபெரும் இழப்பு என திரைப்பட இயக்குனர் பேரரசு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் வைக்கப்பட்டிருந்த ராஜனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் இயக்குனர் பேரரசு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். கே ராஜன் சார் அப்படின்னாலே துணிச்சலானவர், தைரியமானவர், எங்கேயும் எதையும் பேசுறதுக்கு எந்த தயக்கம் இல்லாதவர், மனசை என்ன பட்டுச்சோ அந்த போல்டாக பேசுவார். ஒரு சினிமாலாம் திருட்டி பேசுறதுங்கிறது சினிமா அடிச்சு போச்சு. ஒரு காவல்துறையோ அரசாங்கம் கூட கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்தளவுக்கு திருட்டி விசிடி ஒவ்வொரு கடை விற்கப்பட்டுச்சு. அது குறிப்பாக பர்மா பஜார் ஒரு தனியாளா ஏராஜன்ற ஒரு தனியாள் பர்மா பஜார் உள்ள புகுந்து கடையில் புகுந்து எல்லாத்தையும் அடித்து உடைச்சார். அந்த துணிச்செல்லாம் யாருக்கும் வராது. அது காரணம் அவர் சுயநலத்துக்காக இறங்கலவர். சினிமாங்கிற சினிமா அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு 10 படமான தயாரிப்பாளர் 20 படமான தயாரிப்பாளர் இறந்துட்டாரு அப்படிங்கிறது இப்போ இல்லது. சினிமாவுக்காக போராடின ஒரு போராளி, சினிமா நல்லா இருக்கணும்னு நினச்ச ஒரு மனுஷன் இன்னைக்கு 85 வயசில் ஒருத்தருக்கு இந்த தற்கொலை எண்ணம் தோன்றுனதே தாங்கி கொள்ள முடியாத ஒரு வேதனையாக இருக்கும்.